ஜெபத்தில் வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். தொடர்ந்து ஆமென். இந்த இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கூட்டத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருப்பார். ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மேலான தருணத்திற்காக நன்றி அப்பா. இந்த இரவு வேளையில் ஆண்டவரே இசப்பா நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவரை கொடுத்த இந்த ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இதில் ஆண்டவரே இசப்பா பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்கள்லேருந்து ஆண்டவரை இதை பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பட்டும். ஆண்டவரே இந்த ஆராதனையின் மகிமை அவங்க வாழ்க்கையை நிரப்பட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா அப்பா. அந்த நாளில் ஆண்டவரே கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே பதிலை அவங்க காணட்டும். ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரை கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த ஜெபம் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா செய்ய போவதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே அநேக குடும்பங்களில் அப்பா தேவன் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் கிரியை செய்கிறீர் என்பதை அவங்க ஆண்டவரை பார்த்து உம்மை மகிமைப்படுத்த போவதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த இரவு வேளையில் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த நேரத்தில் ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா அவங்களுடைய சோர்வுகள் எல்லாம் மாறட்டும். உற்சாகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே அவங்கள ஆண்டவரே சப்பா அவங்களுடைய எல்லா ஆண்டவரே இந்த முழுமையாய் ஆண்டவரே அவங்க இந்த ஆண்டவரே நேரத்தை ஆண்டவரை பயன்படுத்த ஆண்டவரே இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை ஆண்டவரே அவங்க முழுமையாய் கலிகூற நீர் கிருபை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அந்த இடத்துல அப்பா நீர் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நீர் கிரியை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. இந்த ராத்திரி வேளையில் நீர் ஆண்டவரை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரை யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு ஆண்டவரே ஆண்டவரே ஹல்லேலூயா சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளையும் அவங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதில் அற்புதங்களை காண செய்யுங்க தேவன். அதிசயங்களை அவங்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவரே ஹல்லேலூயா அவங்களுக்கு கண்டு உம்மை மகிமைப்படுத்த போவதற்காக நன்றி. இந்த ஜெபத்தின் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ தடைகள் எல்லாம் மாறட்டும். தேவனுடைய ஆண்டவரே பிரசன்னத்தை அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த புதிய வருடத்தில் முதலாவது மாதத்தில் நம்ம இரவு ஜெபத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆமென். பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா,
சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாது இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாது இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம நினைத்து ஆமென் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆச்சரிய பிரகாரமாய் ஆமென் அதிசயமாய் நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிகள் எல்லாம் ஆச்சரியமும் அதிசயமாக இருக்கிறது. ஆமென். அவர் நம்மளை அந்த அளவுக்கு பாருங்கள், கடந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்களை ஆமென் நம்ம வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி வர்றதுக்கு ஆமென் இந்த புதிய ஆண்டை காணுறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். இது எல்லாம் அவர் என்னோடு இருக்கிறதுனால தான் இது முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம ஜீவன் இந்த உலகத்திலே இருக்காது. அவர் நம்மளோட இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலில் கூட பாடி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா அக்களித்து அகமகிழும். சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறேன் பாருங்க, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். சங்கீதம் 71:23 நம்ம வாசிக்கிறோம். அதே போல் கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். 13:6 இருக்குது. ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம பாடுறது, நம்ம துதிக்கிறது, கர்த்தரை தேடி போகிற எல்லா காரியமும் எதனாலன்னா அவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் அவர் எனக்கு நன்மை செய்து இருக்கிறார். ஆமென். இனிமேலும் அவர் எனக்கு நன்மைகளை செய்கிறதற்கு அவர் ஆமென் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக
துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீர்தானே. என் புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம்.
தலைவர் என் நோக்கமும் நம்பிக்கையோ நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் ஓ நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழோ நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழோ முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே நான் பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழோ நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழோ ஹல்லேலூயா ஆமென் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய காரியம் என்னன்னா நான் தேடி போகலை ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கிறார் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவன் என்னை முன்குறித்திருக்கிறார் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ காரியங்களை ஆண்டவர் ஆமென் பாருங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார் அந்த உலகத்தில் ஆமென் பெரிய காரியம் என்னன்னா ஆண்டவரை அறிகிற அந்த அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமென் அவரை போல ஒரு அன்பான தேவனை அறிகிறதுக்கு ஆமென் எத்தனையோ பேர் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அவங்களெல்லாம் அதை அறிய முடியலை ஆனால் அறிகிறதற்கான ஒரு கிருபையை ஒரு ஆமென் ஒரு பெரிய காரியத்தை அதிசயத்தை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார் ஹல்லேலூயா அதான் நான் பாடும்போது எதை குறித்து நான் பாடுறேன் எதனால நான் துதிக்கிறேன்னா அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் ஆமென் அவர் என்னை பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் ஆமென் என் பாவங்களை அவர் கழுவியிருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா அவர் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் ஹல்லேலூயா நான் இப்பொழுது ஆமென் அவருக்கு முழுமையாய் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா அவருக்குரியவனாய் இருக்கிறேன் ஆமென் ஹல்லேலூயா அதனால் ஆமென் நம்ம கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் ஆமென் எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க ஹல்லேலூயா இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம் ஆமென் இது செட்டைகளை விரிக்கும் காலம் உயரங்களில் பறக்கும் காலம் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்தல் உயரங்களில் பறந்துடுவேன் ஆமென் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமென் இந்த வருடத்தில் ஆமென் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆமென் அவங்க என்ன பண்ணுவாங்களா செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் ஆமென் ஹல்லேலூயா இந்த வருஷம் ஆமென் நீங்கள் காத்திருக்கிறது ஆமென் முடிவுக்கு வரும் ஆமென் நீங்கள் எதுக்காகலாம் ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்க அதுக்கெல்லாம் பதில் உண்டாகும் ஆமென் அந்த நம்பிக்கையோட கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமென்
செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நாம் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நாம் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 எசபேல் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் தோடித்ததா, உற்சாகமாய் ஓடிடுவேன். சொல்லுங்க, உன்னதரின் சத்தம் எனக்குள் தோடித்ததா, உற்சாகமாய் ஓடிடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். செட்டைகளை விரிக்கும் காலம், ஓ உயரங்களில் பறக்கும் காலம். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். ஓ உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால், உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால், உயரங்களில் பறந்திடுவேன். சொல்லுவோமா, மேலே மேலே உயரே உயரே உயரே. ஆமென். ஓ தாமதங்கள் எல்லாம் துரிதமாகட்டும். ஆமென். எஸ் ஆமென். நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே எதற்காகலாம் காத்து கொண்டிருக்கிறீங்களோ அதுல ஒரு அற்புதம். எஸ் உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் உயரங்களிலே பறக்கிற காலம் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என்னை எதெல்லாம் தடையாகின்றதோ எல்லா தடைகளும் உடைந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது எல்லா தடைகள் உடைகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து, அப்பா ஆண்டவரே இதுவரைக்கும்
இதுவரைக்கும் இருந்த எல்லா சிறையிருப்புகள் ஆமென் முடிந்து விட்டது. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை என்மேல் இருக்கிறதுனால ஆமென் எல்லாவற்றையும் தாண்டி ஆமென் நான் ஜெயம் எடுப்பேன். நான் உயரங்களிலே ஆமென் ஹல்லேலூயா உன்னதங்களிலே ஆமென் ஹல்லேலூயா அவரோடு கூட நம்மளை அமர பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா ஆமென். இனி நான் தோற்று போவதில்லை. இனி நான் ஆமென் வெட்கம் அடைவதில்லை. இனி ஆண்டவரே ஒரு நாளும் ஹல்லேலூயா நாங்கள் ஒரு நபர் முன்பதாக நாங்கள் போய் நிற்ப போவதில்லை. கர்த்தர் எனக்காக அவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக வழியை திறக்கிறவர், எனக்காக அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். பாதைகளை ஆமென் எனக்காக செவ்வைப்படுத்துகிறவர். இந்த ஆண்டு எனக்கு முன்னாய் போய் கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. வழியே இல்லாத இடங்களை வழிகளை உருவாக்குகிறார். ஆமென். நான் சொல்றேன், முடிந்தது மாதிரி தெரியலாம், சூழ்நிலைகள் ஒருவேளை சாதகமா இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது ஆமென் உங்களுக்காக வழிகளை திறப்பார். ஆமென். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் ஒரு நாளும் நீங்கள் காண்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? இதுவரைக்கும் என்னை பின்தொடர்ந்து வந்த எதுவா இருந்தாலும் அது இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த ராத்திரி வேளையில அது நிறைவடைகிறது, அது முடிவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இதோ புதிய காரியங்களை அது தோன்றுகிற இப்பொழுதே அது துவங்குகிறதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? இப்பொழுதே இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே அது துவங்குறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தவர், இதுவரைக்கும் ஆமென் என்னை ஹல்லேலூயா என்னை பராமரித்தவர், இதுவரைக்கும் என்னை ஹல்லேலூயா என்னை நடத்தி வந்தவர், அவர் இனிமேலும் என்னை நடத்துவார். இனிமேலும் எனக்கான அற்புதங்களை அவர் எனக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதி. சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆமென் அப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன்
கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், சொல்லுங்க நல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், ஓ நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலோ, கண்ணீரே படுக்கையாய் மாறினாலோ, தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலோ, கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியாப்பா? இன்னும் எது நடந்தால் என்ன நேர்ந்தாலும் உம்மை ஆராதிக்கிறதை மாற்றி நான் விடுவதில்லை. ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் உங்க இருதயத்திலிருந்து ஆண்டவரா சொல்லுங்க, அப்பா எனக்கு ஓ உண்மை தவிர வேற எதுவும் இல்லை ஆண்டவரே, பெருசு நீங்கதான். இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். அவரே நம்பிக்கை, அவரே என்னுடைய எதிர்பார்ப்பு, அவர்தான் என்னுடைய எல்லாமாய் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆண்டவரே, இந்த எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் உம்மை மாத்திரமே நான் உயர்த்ததுக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் தீர்மானம் பண்ணுறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்பா ஆண்டவரை உம்மை உயர்த்தி கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தால் நடக்காமல் இருந்தாலும் நான் உம்மை உயர்த்துகிறத மாத்திரம் நிறுத்துவதில்லை. ஓ ஆண்டவரை, நாங்கள் உமக்காக நாங்கள் வாழுவோம் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அதுக்காக நன்றி ஆண்டவர். இந்த இரவு வேளையில் அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்ய போகிற பெரிதான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக இதுவரைக்கும் நீ செய்த காரியம்
காரியங்கள் இனிமேலும் ஆண்டவரை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் நாங்கள் கேட்டதில்லை, இதுவரைக்கும் நாங்கள் கண்டதில்லை, இதிலும் பெரிதான காரியங்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிறதற்கு ஆண்டவர் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை உயர்த்த முடியும் ஆண்டவரே. உடைய கரம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்ததுனால நாங்கள் ஆண்டவரே தாவீது சொல்கிறோம், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாயும், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன், தேவனாலே நான் எல்லாவற்றையும் ஆமென் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா அப்பா. ஆண்டவர் நீங்கள் எங்களோடு இருக்கிறதுனால நாங்கள் மலைகளை பெயர்ப்போம். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லா புயல்கள் எல்லா காரியங்கள் எது வந்தாலும் அதை தாண்டுவோம். நாங்கள் எதிர்த்து நின்று ஆண்டவரே அதன் மத்தியில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறதுக்காக நன்றி. அன்று இந்த ஆராதனை வேலை அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததுக்காக நன்றி. அன்று உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் நீர் பலனளிக்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை நேரத்தில் அப்பா பரலோகம் ஆண்டவரை எங்களுக்காக திறந்திருக்கிறதுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. தேவன் எங்கள் ஆண்டவரை ஆராதனையில் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரை இதே பிரசனம் இதே தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பகுதிகளில் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீரே கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த ஆண்டனுடைய முதல் ஆமென் மாதத்திலும் இந்த ராப்பகல் ஜெபத்தில் ஆண்டவர் கலந்து கொண்டு ஆமென் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த கிருபை தந்ததை நினைத்து நாம் ஆராதிக்கின்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாக ஆமென் ஒரு ஹல்லேலூயா சொல்லி நாம் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆமென் எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்காக தந்ததை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டை கண்ட அநேக மக்கள் இந்த ஆண்டை காண முடியவில்லை. இந்த உலகத்தை விட்டு ஆமென் கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டவருடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் ஆமென் இந்த ஆண்டை நமக்காக தந்து முதல் மாதத்தில் இந்த ராப்பகல் இரவு பகல் ஜெபத்தில் கலந்து கொண்டு பாடி ஆராதிக்க ஆண்டவர் தந்த கிருபையை நினைத்து நாம் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படுவோம். இந்த நாளிலும் கூட பாடல் ஆராதனை நடத்தி கொடுத்த அன்பான சகோதரர்களுக்காக ஆமென் நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவன் தொடர்ந்து அவர்கள் இன்னும் வல்லமை தேவனால் பயன்படுத்தப்படும்படி ஆமென் தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். இந்த நாளிலும் கூட நாம் இப்பொழுதும் சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். ஜெபித்த பின்பு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு மிகப்பெரிய விடுதலையோடு கடந்து செல்வது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான உயர்ந்த நிலைக்கு நாம் கடந்து வரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலும் கூட ஒரு விசை இந்த ஆண்டு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நான் வாசித்து உடனடியாக நாம் ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டுடைய சமூகத்திலே கமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன சில அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திற்கு இந்த ஆண்டு கிறிஸ்தவர்களை ஆண்டவர் இன்னும் ஒரு விசை கூட உருவாக்குகிற ஆண்டாக இந்த ஆண்டை மாற்றி இந்த 2020 ஆண்டு கிறிஸ்தவ உலகத்திற்கு ஒரு இன்னும் ஒரு விசை கூட நான் என்னுடைய பிள்ளைகளை ஆமென் தாவீது சொல்கிறது போன்று திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று நாம் கேட்டு ஆமென் கேட்கின்றவர்களாகவும் அதை போன்று அந்த பின்மாறி கால மழை ஊற்றப்பட இந்த ஆண்டு தேவன் விரும்புகிற விதமாக உருவாக்கப்பட்டு அடுத்த ஆண்டிலிருந்து வருகிற 2030க்குள்ளாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை இந்தியாவில் இருக்கின்ற ஆமென் சபைகள் மற்ற ஊழியங்களில் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வர பண்ணி அது உலக நாடுகளுக்கெல்லாம் வெடித்து சிதறி உலக நாடுகளெல்லாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு எழுப்புதல் விதை ஆமென் விதை
இழைக்கப்பட போகிறதென்று ஆண்டவர் தெளிவாயனோடு பேசினது நிமித்தமாக தான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்கின்றேன். இதை போன்று ஒவ்வொரு துறைகளுக்கும் அரசியலை குறித்து இன்னும் ஒவ்வொரு அரசியலில் கிட்டத்தட்ட இந்திய நாட்டை எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட துறைகள் காணப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு துறைகளை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் வெளிப்படையாய் சொல்லிவிட முடிவதில்லை. ஆகினால் நான் அந்த பகுதிக்கு நேராய் கடந்து செல்லவில்லை. ஆனால் ஒன்று, நம்முடைய நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே கிறிஸ்தவ உலகத்திற்கு நடக்கப் போகிறது என்ன என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்தி வெளிப்படுத்தினபடியினால் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதன்படி நாம் இந்த ஆண்டு ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களுடைய இந்திய நாட்டில் இருக்கிற ஊழியங்கள் ஆண்டவரை விசுவாச மக்கள் சீசர்கள் எல்லாருமே இன்னும் ஒரு விசை கூட நம்ம உருவாக்கப்பட்டு எதற்காக தேவன் விரும்புகிற விதமாய் ஒரு குயவன் தன் பானையை உருவாக்குகிறதை போன்று இந்த ஆண்டு ஒரு தேவன் நம்மை உருவாக்குகிற ஆண்டாக மாறுகிறது. அடுத்த ஆண்டிலிருந்து ஒரு எழுப்புதல் விதை உருவாக்கப்படும். அதிலிருந்து ஜனங்கள் மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே சேர்க்கப்பட்டு கொண்டு வருவார்கள். பரலோகத்திலே அநேகருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறதாக காணப்படும். இது ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் இன்னொரு பக்கத்திலே இயேசுனுடைய வருகைக்கான அடையாளங்கள் மிகவும் சீக்கிரமாய் நடைபெற்று கொண்டு வருகிறது நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு பக்கம் வருகையினுடைய அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் எழுப்புதல் நடந்து கொண்டே தான் இருக்கும். கர்த்தர் தெளிவாயினோடு காரியங்களை பகிர்ந்து கொண்டார். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 29வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் வாசித்து அந்த வசனம் நிறைவேறுவதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் ஒரு சில காரியங்களை மட்டுமே நான் சொல்லி உடனடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெபத்திற்கென்று இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறபடினால் அந்த அதிகாரத்தில் காணப்படுகின்றபடியினால் அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஆண்டவர் 29வது அதிகாரம் 14வது வசனம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக இருந்தாலும், ஆனால் தாவீது அந்த பட்டணத்திலே வாசம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பட்டணத்தை குறித்து தான் ஆண்டவர் அங்கே சொல்லி கடைசியை சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை அவர் செய்யும் பொழுது அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதனால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமும், அதை ஒண்டர்ஃபுல் காட், நம்முடைய அதனுடைய அந்த வார்த்தைக்கு அற்புதம், ஆச்சரியம், அதிசயம் இவைகளுக்கெல்லாம் இணைத்து ஒண்டர்ஃபுல் காட், ஒண்டர்ஃபுல் ஜீசஸ், ஒண்டர்ஃபுல் ட்ரினிட்டி காட் ஆகியனால் இந்த வார்த்தைக்கெல்லாம் அந்த ஆங்கில வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆண்டில் என்னுடைய திறப்பின் ஊழியங்களுக்கு செய்ய போகிற காரியம் என்ன? ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த செய்தி உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களானால், நம்முடைய திறப்பின் சேனை என்கிற அது தமிழ் பெயரில் நாங்கள் அறிமுகமாகப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய ஆங்கில வார்த்தை என்பது பிரீச் ஆர்மி என்கிற வார்த்தையிலே தான் அரசாங்கத்திலே பதிவு செய்யப்பட்டு அந்த ஊழியம் வருடம் ஆடிட் பண்ணி நம்முடைய இன்கம் டேக்ஸ் அலுவலகத்திலிருந்து அதனுடைய ரிட்டர்ன்லாம் வாங்கி எல்லாம் சரியாக அரசாங்க அனுமதியோடு கூட இந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்க விரும்பினீர்களானால் இந்த பிரீச் ஆர்மி பாஸ்டிங் பிரேயர் அல்லது பிரீச் ஆர்மி மினிஸ்ட்ரிஸ் என்று போட்டு பார்த்தால் உங்களுக்கு அந்த இதை குறித்த நான் செய்தியை இதனுடைய 29வது அதிகாரத்தை குறித்து சுருக்கமாய் பேசி பின்பு நான் ஆண்டவர் செய்கிற ஒரு 5 ஆச்சரியமான காரியத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஆகையினால் அந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்க விரும்பினால் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகையினால் ஏன் அதை சொல்கிறேன் என்றால், இப்பொழுது நாம் அதை குறித்து அதிகமாக நமக்கு தியானிப்பதற்கு நேரங்கள் இல்லை. ஆகையினாலே காரியங்களை மட்டும் நான் சொல்லி விடுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு அரியேலு என்று சொல்கிற ஒரு பட்டணம், இந்த பாருங்கள் 29வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது
தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே ஐயோ, வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும், அது எனக்கு அரியேலாகத்தான் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தாவீது, தேவனுடைய தாசன், தேவனுடைய மனிதர் தாவீது பாருங்கள், அந்த பட்டணத்திலே வாசம் பண்ணி கொண்டிருந்தாலும் அந்த பட்டணத்தினுடைய மக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை அறிந்து, மக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை 10வது வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், 10வது வசனத்தில், கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கு முக்காடு போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த அடுத்த 13வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். கடந்த காலங்களிலே, கடந்த ஆண்டுகள் வரையிலும் நம்முடைய திறப்பின் சிலை ஊழியமாகட்டும், இதோடு இதில் இணைந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, கொடுக்கின்ற, உழைக்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும், கடந்த காலங்களிலே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தான் நீங்களும் நானும் வேத வசனம் என்பது இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட ரெண்டு பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கும் கேட்கின்றவர்களுக்குமாக இருக்கிறது. ஆகையினால் ஏதோ உங்களுக்காக தான் இது என்று சொல்லி நான் இதிலிருந்து நான் தப்புவித்துக் கொள்வதல்ல, தப்புவித்துக் கொள்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினாலே எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் திறப்பின் சேனை ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நாம் இப்படி இருந்தோம். வாசித்த 13 ஆகையினாலே 13வது வசனத்தின்படி தான் இருந்தோம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அப்போ மனுஷரால் போதிக்கப்படுகிற ஒரு கற்பனை இருக்கிறது, தேவனால் போதிக்கப்படுகிற கற்பனை இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய இந்த 10 கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முன்வைத்து நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாருங்கள், இவைகளிலே நாம் கடந்த காலங்களிலே தவறினபடியினால் தேவன் நம்மள பாருங்கள், இது சாத்தான் அனுப்பினதல்ல, தேவனே அனுப்புகிறார். பாருங்கள், கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரை ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து, கன நித்திரை ஆகையினால்தான் இந்த இரவு பகல் ஜெபம் எவ்வளவு ஒரு மகிமையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு கன நித்திரை ஆவிக்கு நாம் இடம் கொடுக்காதபடி பாருங்கள், உங்கள் கண்களை அடைத்து, நாம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த கண்களை பற்றி பேசவில்லை, ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டு அதை ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அப்போ நம்முடைய கன நித்திரையின் ஆவி நம்முடைய வருஷம், அதை 1வது வருஷத்தை பாருங்கள், வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேல் என்று சொல்லுகிற அரியேல் பட்டணத்திலே வாழ்ந்த மக்களுக்கு இடுக்கணை உண்டு பண்ணுவேன், ஆபத்தை அனுப்புவேன். அப்பொழுது அவர்கள் துக்கமும், அவர்களுடைய வாழ்க்கையில் துக்கமும் சலிப்பும் நிறைந்தவர்களாக என்ன செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இருப்பதில்லை, நிம்மதி போதுமான அளவு ஒரு சரியான விதத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80% ஒரு சமாதானத்தோடு அவர்கள் வாழ முடிவதில்லை. அப்படி நிறைய அப்பாக இந்த அதிகாரத்தை முடிந்தால் நீங்கள் பின்பு வாசித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், வருகிற ஆண்டு விசுத்தமான வருகிற நாட்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் இந்த பட்டணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, இந்த பட்டணத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வளவு, இந்த பட்டணம் எங்கே இருக்கிறது, இந்த பட்டணத்தில் தாவீது வாசம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இவைகளை குறித்து பின்பு ஒரு நாள், ஆண்டு விசுத்தமான நாள் பின்பு நான் வார்த்தையை கொடுக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய தேவன் மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம்தான் அந்த ஆத்துமா என்கிற அந்த ஒரு ரொம்ப சோல் மிக முக்கியமான ஒன்று. ஆகையினால் தான் பரிசுத்தம் உள்ளவர், ஆமேன், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகின்றார்கள். நம்முடைய என்ன பண்ணுகிறோம், நம்முடைய வருஷம் பண்டிகை நினைவுகளை நினைவு கூறுகிறோம். ஆனால் நம்ம மற்ற எல்லா காரியங்களையும் பண்ணி இருந்தாலும்
நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கின்றது ஒன்று. அந்த ஒன்று. ரெண்டாவது, கன நித்திரை நமக்குள்ளாய் பிடித்து விட்டது. இது நிமித்தம் ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டு விட்டது. இதனால் தீர்க்கதரிசிகளும் பாருங்கள், ஞானதரிசிக்காரர்கள் என்றால் ஒரு மனிதனை பார்த்தவுடன் அந்த மனிதனை குறித்து சொல்லிவிடுவார்கள். அதான் ஞானதரிசிக்காரர்கள். அவர்களை தீர்க்கதரிசிகள் என்றால் ஜெபிக்கின்றவுடன் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் அல்லது தீர்க்கதரிசனம் பேசுவார். அதை பேசுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள். இன்னும் தலைவர்களும் இவர்களுக்கெல்லாம் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முக்காடு போடப்பட்டிருந்த சூழ்நிலை. ஆனால் இந்த ஆண்டு இவைகளெல்லாம் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இந்த முக்காடை மாற்றி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு கன நித்திரையின் ஆவியிலிருந்து நம்ம விடுதலையாக்கி வருஷா வருஷம் நம்ம பண்டிகைகளை கொண்டாடினாலும் நம்முடைய வாயினாலே நம்ம ஆண்டவரிடத்திலே சேர்ந்து உதடுகளினாலே கர்த்தரை கனம் பண்ணினாலும் நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறது என்றால் இந்த நாளில் ஆகையினால் தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த ஆண்டு கிறிஸ்தவ உலகத்திற்கு திறப்பின் சேனை ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, முழு இந்த உலக நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு என்ன என்றால் கிறிஸ்தவ உலகத்திற்கு ஆண்டவர் இன்னும் ஒரு விசை கூட அவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், தூய்மைப்படுத்த விரும்புகிறார். கிறிஸ்தவ உலகத்தை ஆமென் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் ஒன்று கூட அவர் புடமிட்டு ஒரு குயவன் பானையை உருவாக்குவது போன்று தேவன் விரும்புகிற விதமாய். ஆகினால்தான் அந்த விரும்பாததற்கு முன்னால் தான் சொல்லுகிறார், அரியேலே தாவீது வாசம் பண்ணின நகரமாகி அரியேலே அரியேலே ஐயோ என்று சொல்லுகிறார். அரியேல் ஆகியனாலே பாருங்கள், தேவனுடைய மனிதன் ஒரு வாசம் பண்ணுகிற நகரமாக இருக்கலாம், தேவனுடைய ஊழியர்கள் தங்குகிற வாசம் பண்ணுகிற சாம நாடாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம இதற்கு முன்பதாக நாம் அந்த ஐயோ என்கின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக காணப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். எல்லாரும் அல்ல, சிலர். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு வேளையிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கன நித்திரையின் ஆவிகளை உடைத்தெறிந்து ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்ம கண்மூடி ஜெபித்தவுடன் அவன் தரிசனங்களை கொடுப்பார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும். இரவில் நித்திரை செய்யும் பொழுது சொப்பனத்தின் வழியாய் பேசுவார். தேங்க்யூ, நன்றி. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. ரேபாலா ஹத்தூனா ரியாந்தனா ரேக்கே நெய்மா ஹந்தூரா ஹசியா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் இயேசுகளை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த நாளிலே நாம் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தேங்க்யூ லார்ட் ஆமென் செயல்பட ஆரம்பிக்கிறதை அடிமை ஆவியிலே உணர்கிறபடினால் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளிலும் கூட ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏராளமான ஜெப விண்ணப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா விண்ணப்பங்களுக்கும் நம்ம ஜெபிக்க முடிவதில்லை. ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை காலத்தின் கட்டாயமாக அவசரமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு சில ஜெபக்குள்ள விண்ணப்பங்களை மட்டும் நம்ம ஜெபித்து நாம் அடுத்ததாக என்ன செய்ய போகின்றோம் என்றால் தேவனுடைய மனிதர் நமக்காக ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நாம் என்ன செய்ய போகிறோம், அவருடைய ஜெபம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டு ஆரம்பித்த நாட்களிலிருந்தே நம்முடைய நீங்கள் அறிந்த ஒரு காரியம் குறிப்பாக அந்த இரவு பகல் ஜெபம் என்பது குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்டு இந்த ஜெபம் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த கொள்ளை நோய்களை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு ஜெபம். சங்கீதம் 91 நம்ம வாசிக்க இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், அந்த ஆபத்துகள், விபத்துகள், தீபத்துகள், வாகன விபத்துகள் எல்லாம் அதிகமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதெல்லாம் பயங்கரங்கள் இரவிலே தான். அதனால்தான் பைபிள் சங்கீதம் 91 எழுதப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், இவைகளிலிருந்தெல்லாம் நம்ம தப்பித்து கொள்ள வேண்டுமானால் ஜெபத்திற்கு ஒரு சரியான நேரம் இரவிலே ஒரு 11 மணியிலிருந்து 1 மணி வரை ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம், அதுதான் ஒரு அற்புதமான ஜெபமாக தேவன் ஏனென்றால் அந்த 11 மணியிலிருந்து 12 மணி வரையில் வேத பண்டிதர்களுடைய கரத்தின்படி எப்பொழுது ஜெபித்தாலும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றவராக தான் இருக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பதில்கள் உண்டு. ஆகினால்தான் எலியா கருத்தாக ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம்.
எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த 11 மணியிலிருந்து 12 மணி வரை இரவில் உண்டாகின்ற, ஆகையினால்தான் சங்கீதத்தில் 91 எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் அவர் நம்மை தப்புவிப்பார். அவர் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால் நம்முடைய ஜெபம் அவசியம். தேவன் நம்மிடத்தில் ஏதாகிலும் ஒன்றை எதிர்பார்க்காமல் நமக்காக எல்லாமே நமக்காக அவர் இலவசமாய் கொடுக்கிற தேவன் அல்ல. ஆகையினால் தான் வசனங்களிலே பார்க்கின்றோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்முடைய இயேசு நாமத்தின் நிமித்தம், இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது நமக்கு பதில் கிடைக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் 50% பதில் வருகிறது. இன்னொரு பக்கம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 50% நாம் ஆண்டவருக்காக நம்முடைய நேரங்கள், நம்முடைய காணிக்கைகள் இவைகளெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நம்ம 100% ஆசீர்வாதத்தோடு வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவார். பாருங்கள், இந்த ஆரம்பித்த நாட்களிலிருந்து ஒரு வைரஸ் சைனாவில் ஆரம்பித்து அது கேரளா, தமிழ்நாட்டை நோக்கி கடந்து வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம அறிந்த ஒரு செய்தி. அந்த வைரஸுக்கு ஒரு அந்த பெயர் கூட பாருங்கள், MPV என்கின்ற அந்த வைரஸினுடைய பெயரை அப்படித்தான் கொடுத்திருக்கிறார்கள். அதை குறித்து நம்ம பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மருத்துவ துறையிலிருந்து தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டால் ஒரு 5 நாட்களிலே நாம் குணமடைந்து விடுவோம் என்று சொல்லி தகவல்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, எது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொள்ளை நோய்கள் யாரும் உயிரிழந்து விடக்கூடாது. ஏனென்றால் கொள்ளை நோய் ஒரு மனிதன் உயிரிழந்தால் அவர் பரலோகத்துக்கு வந்து விடுவார். ஆனால் கொள்ளை நோய் ஒரு ரட்சிக்கப்படாத மனிதர் உயிரிழந்தால் அவர் பரலோகத்துக்கு வர முடிவதில்லை, நரகத்துக்கு தான் போக முடியும். ஆகினாலே நம்முடைய ஜெபங்கள் ரட்சிக்கப்படாத மனிதர்கள் கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து விடக்கூடாது. ஏனென்றால் 99 ஆத்துமாக்களை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அவன் பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. இந்த உலகத்தை விட அதிக விலை மதிப்புள்ளது தான் ஒரு மனிதனுடைய ஆத்துமா என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகையினால் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். இன்னொன்று, நம்முடைய இந்தியாவினுடைய தலைநகராகிய டெல்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக டெல்லி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கின்றன. 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கின்றன. ஒரே கட்டமாக நடைபெற இருக்கின்ற டெல்லி சட்டசபை தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமை. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் பொழுது இந்த பூமியில் ஆளுகிறவர்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். ஆகினாலே தான் ஏனென்றால் நீதிமான்கள் அதிகமானால் பட்டணங்கள் களி கூறும், சமாதானமாக இருக்கும். ஆகினாலே நேர்மையானவர்கள், நீதியானவர்கள் அரசாட்சியிலே வர வேண்டும். ஆகினால தான் நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு நம்ம என்ன செய்திருக்கின்றோம், நம்ம ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகினாலே தொடர்ந்து நம்முடைய திறப்பின் சேனை ஊழியர்களுக்காகவும் அதை போன்ற ராப்பகல் ஜெபம் இன்னும் ஆசீர்வாதமாய் அநேகரதை பார்த்து நீங்கள் ஜெபித்து ஆண்டவரை பாடி ஆராதித்து ஜெபித்து தேவ ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அநேக தேவ மனிதர்கள் இதில் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நினைத்து பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது, பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. ஆகையினாலே நீங்கள் இந்த இரவு பகல் ஜெபத்திற்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஒரு விசை மனம் இறங்குவீராக. இந்த நாளில் கூட ஆண்டவரே, சமீப நாட்களாக கொள்ளை நோய்கள் குறைக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் சமீபத்தில் அப்பா ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆரம்பித்த நாட்களில் இருந்து ஆண்டவரே, சைனா நாட்டிலிருந்து அப்பா ஒரு
வைரஸ் ஆண்டவரே ஆமென் இந்த ஆண்டவர் கேரளா மற்றும் தமிழ்நாட்டுக்குள்ளாக பரவி சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அது நிமித்தம் பெரிய அளவு உயிரிழப்பு வருவதில்லை என்று மருத்துவ தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இன்னொரு பக்கம் காய்ச்சல் வந்தால் ஒரு 5 நாட்களிலே குணமாகிவிடும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனாலும் உண்டப்பா ஆண்டவரே, இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கும் நீர் உம்முடைய ஊழியர்களையும் உம்முடைய ஆண்டவரே சீசர்களையும் விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிறிஸ்தவர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே இந்த நோயினுடைய தாக்கங்கள் ஆண்டவரே முழுவதுமாக குறைந்து ஆண்டவரே இதனால் ஆண்டவரே யாரும் உயிரிழப்புகள் வராதபடிக்கும் ஆண்டவர் உயிர் சேதங்களோ பொருள் சேதங்களோ வராதபடி நீரங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அதை போன்று ஆண்டவர் ரட்சிக்கப்படாமல் யார் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் உயிரிழந்தால் அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தின்படி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவரே ஒரு 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுதப்பா பரலோகம் சந்தோஷம் அடையும் என்று சொன்னீரே. பரலோகம் சந்தோஷம் அடைகிற ஆண்டவரே ஒரு ஜெபமாக இந்த ஜெபத்தை மாற்றி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது மட்டுமல்லப்பா உம்முடைய ரட்சிப்பை நீர் இலவசமாய் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. நீர் அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தப்பா ஆண்டவரே ஜென்ம கர்ம பாவங்களிலிருந்து ஒரு முழு விடுதலை கொடுத்தப்பா நீரை வழி நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்க ஆரம்பித்ததற்காக நன்றி அப்பா. நன்றி உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரராஜா. உம்முடைய இரத்தம் ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒரு விசை வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர்களவா. உம்முடைய பெயர் யெகோவா ராப்பா ஆண்டவரே. நான் உங்களை குணமாக்குகிற சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீரல்லவா. நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த சிலுவையிலே அப்பா உம்முடைய சரீரத்தில் ஏற்பட ஒவ்வொரு தழும்புகளை கொண்டும் ஆண்டவரே நீர் சுகத்தையும் பலனையும் கொடுத்தப்பா ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ வைத்தப்பா ஒரு சாட்சியாக நீர் நிறுத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படி செய்தருட போகிறதற்காக கோடி 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 நன்றிகளப்பா. உடைய நாம் மகிமைப்படட்டும். நீர் மகிமைப்பட்டருளும். நாங்கள் இணைந்து அப்பா இந்த காரியத்திற்காக ஜெபித்திருக்கிறோம். இந்த வைரஸினுடைய தாக்கங்கள் இந்த மாதத்தோடு ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தோடு ஆண்டவரே இந்தியா மற்றும் உலக நாடுகளை குறிப்பாய் சைனா ஆண்டவரே மற்ற உலக நாடுகளில் தொடர்ந்து பரவாதபடி நீரே தடுத்து நிறுத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவரே இந்த நோய் உம்முடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறதப்பா. உடைய வருகை மிகவும் சமீபம் ஆண்டவரே. நன்றியப்பா. உடைய வருகைக்கு அடையாளம் உண்டு. கொள்ளை நோயப்பா கொடிய நோய்கள் வரும் பரவும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சுவிசேஷ புத்தகங்களில் நாங்கள் வாசிக்கின்றோம் அல்லவா ஆண்டவரே. அப்படியே இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஒரு விசை கூட உணர்வடைந்து உம்மோடு அதிகமாக ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உம்முடைய இருதயத்தோடு எங்களுடைய இருதயம் இணையத்தக்கதாக ஆண்டவரே நீர் இன்னும் அதிகமாக எங்களை மாற்றி ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களா நீர் ஆண்டவரே நன்றியப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அளவுக்கு அப்பா ஆண்டவரே எங்களை மாற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம் அப்பா. கண்ண நித்திரையின் ஆவியை எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தந்து வழி நடத்துவீராக. நன்றியப்பா. உம்முடைய நாம மகிமை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தரிசனங்கள் எல்லாம் முக்காடு போட்டு ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே போடப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தந்து நடத்துங்க. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. உடைய நாம் மகிமைப்படட்டும். நீங்கள் மகிமைப்பட்டருளுங்க. நீங்கள் அப்படி செய்தருட போகிறவர்களுக்காய் கோடி நன்றிகளப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
அதை போன்று இன்னொரு ஜெப விண்ணப்பத்திற்காக அடுத்த மாதம் 5ஆம் தேதி நம்முடைய இந்தியாவினுடைய தலைநகராகிய டெல்லி சட்டசபைக்கு நடைபெற இருக்கின்ற அந்த சட்டசபை தேர்தல் 5ஆம் தேதி நடைபெற்று 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்த இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த மாநிலத்தில் ஊழியங்களுக்கு தடை இல்லாத, சுவிசேஷங்களுக்கு தடை இல்லாத திருச்சபைகளை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சரை ஆண்டவர் அந்த மாநிலத்திற்கு கொண்டு வரும்படி எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி பரலோக ஆண்டவர் ஆட்சியாளர்களுக்காக, நாட்டை ஆளுகிறவர்களுக்காக, அவர்களுடைய சமாதானத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா. ஒரு விசை ஆண்டவரே, இப்பொழுதும் கூட அடுத்த மாதம் ஆண்டவர், இந்த ஆண்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறப் போகிற டெல்லி ஆண்டவர் இந்த சட்டசபை தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 8ஆம் தேதி நடக்க இருக்கின்ற வாக்கு எண்ணிக்கை அந்த நாளை உம்முடைய கரங்களிலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை போன்று தமிழ்நாட்டிலும் ஒரு தொகுதி நடைபெறுகிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் கூட நடத்துங்க. குறிப்பாக ஆண்டவரே, இந்த வாக்குச்சாவடிகள் எந்த விதமான கலவரங்களோ ஆண்டவரே, எந்த விதமான உயிர் சேதங்களோ வராதபடி ஆண்டவரே நன்றியப்பா, ஒரு சமாதானமான நிலை முறையில் சபை தேர்தல் நடைபெற்று ஆண்டவரே நல்ல உமக்கு சித்தமான ஒரு முதலமைச்சரை டெல்லிக்கு கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் அப்படி ஆண்டவரே வருகின்றவர்கள் அப்பா ஊழியங்களுக்கு தடையில்லாத, சுவிசேஷ ஊழியங்களுக்கு தடையில்லாத திருச்சபைகளை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா நல்ல ஜெபிக்க ஆண்டவரே கூடியவர்களை நீர் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் ஏழை மக்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகளுக்கு உதவிக்கரமான அரசை கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை உதவிக்கரமான அரசை ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீர் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய இந்திய நாடு முழுவதும் உம்மால் பாதுகாக்கப்படட்டும் அப்பா. ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அதை போல உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகளிலும் சமாதானங்கள் உண்டாக பண்ணுங்க, ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் அப்பா. ஒரே முழு உலக நாடுகளிலும் காணப்படுகிற ரட்சிக்கப்படாத எல்லா மக்களையும் ரட்சித்து உடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க. அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகிறதில்லை அப்பா. ஜெபி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய நாம மகிமைப்பட ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி. ஒரு ஆண்டவரே, ஒரு ஆத்தும பாரத்தை இரவு பகல் ஜெபத்திலே கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கு நீ கொடுத்ததற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த நாளையிலும் அதை போன்று தொடர்ந்து அடிமைக்காக, அதை போன்று குடும்பத்திற்காக, அதை போன்று நம்முடைய ஜெபத்தில் பங்கு பெற்று இந்த ராப்பகல் ஜெபத்தை பார்க்கிறவர்கள், கேட்கின்றவர்கள், அதை நம்ம ஜெபிக்கிறவர்கள், ஆமென் தாங்கி கொடுக்கின்றவர்களை கர்த்தர் அதிகமாக எழுப்பி தரும்படி ஒரு விசை எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி அந்த தகப்பனே இந்த ஆண்டு ஒரு சின்னவன் ஒரு விசை மன இறங்கியப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாய் ஒரு அதிசயத்தை ஆட்சி ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே நீர் செய்ய போகிறதை ஆண்டவரே இந்த ராப்பகல் ஜெபத்திலே பாவமாய் பாடி ஆராதித்து ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் அதை போன்று ஆண்டவரே நன்றியப்பா. ஆண்டவரே தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க. அதை போன்று இந்த ஜெப நேரத்திலும் ஆண்டவரே படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நீர் உணர்த்துகிறபடியினால் தகப்பனை எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரே எல்லா கல்லூரி மாணவிகளுக்காக 10th 12th தேர்வு எழுத போகிற மாணவிகளுக்காக, மற்ற படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரே யாரை விளங்கலாம் என்று கரிச்சுகிற சிங்கத்தை போன்று சத்துரு வகை தேடி அலையும் பொழுதுகிற நீர் கூட இருந்தப்பா. வழி நடத்தி புதமான ஒரு சாட்சியாக நிறுத்துவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னா ஆண்டவரே உடைய மகன் மூலமாய், பிள்ளைகள் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்தப்பா. ஆண்டவரே, நாங்கள் நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போன்று மாறி உம்முடைய நாம் மகிமைப்படும்படி ஒரு சாட்சியாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, தேவ செய்தியை கொண்டு வருகிற உடைய மகனை நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் நன்றி. உடைய நாம் மகிமைப்பட போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. எல்லா துதி கன மகிம்
ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதை போன்ற இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிறதே மனிதருக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை மற்றும் புத்தாண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த தருணத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு தியானிக்கும்படியாக கிருபை செய்த தேவனாகிய கர்த்தருக்கே சகல துதி கன மகிமை செலுத்துகிறேன். இந்த திறப்பின் சேனை ஊழியத்தை நடத்துகிற சுவிசேஷகர் தேவ ஊழியர் நித்யச்சந்திரன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எஸ்ரா பிரதருக்கும் மற்றும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் நன்றியையும் வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 34:8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது ராஜா தன்னுடைய சிறு வயது முதல் ஆடு மேய்த்து கொண்டிருந்த காலம் இன்னும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலரின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வழி நடத்தின காலம் இன்னும் யுத்தங்கள் செய்யும்போது இப்படியாக சகல நெருக்கங்களிலும் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய அன்பை அவர் ருசித்து பார்த்தார். எல்லா விதமான சத்துருக்களின் கண்ணிகளுக்கும் பயந்தோடும் போதும் சவுல் உள்பட எதிரி ராஜாக்களின் சதி திட்டங்களுக்கும் சதி செய்பவர்களுக்கும் கர்த்தர் இந்த தாவீது ராஜாவை பாதுகாத்து வந்தார். ஆவிக்குரிய அனுபவங்களால் ஆவியானவர் துணை கொண்டு அவர் ஜெயித்தார், யுத்தம் பண்ணினார், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். எப்பொழுதும் அவருக்கு துதிக்கிற ஒரு மனநிலை, கர்த்தரை எப்போதும் தனக்கு முன்பாக வைத்து கொண்டிருந்தார். வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் அவருடைய கிரியைகளை நினைத்து அவர் மனமகிழ்ச்சியாக இருந்து ருசித்து பார்த்தார். அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்து ருசித்து பார்த்தார். இப்படிப்பட்ட அனுபவங்களினால் அவர் இந்த வசனத்தை சங்கீதத்தை இப்படி எழுதியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஆமாம் அன்பானவர்களே, அவர் சிறு வயதில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது எப்பொழுதும் அவர் சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பாராம். சவுல் ராஜாவாக இஸ்ரவேலின் மேல் நியமிக்கப்பட்ட பொழுது கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தர் சொன்ன காரியங்களை அவர் ஒழுங்காக செய்யாதபடியினால் கர்த்தர் அவர் மேல் கோபம் கொண்டு அந்த ராஜ்ய பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது பொல்லாத ஒரு ஆவியை சவுலின் மேல் வர கட்டளையிட்டார். அப்பொழுது இந்த அபிஷேகம் பெற்ற தாவீது ராஜா தான் சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பாடும்போது அந்த அசுத்த ஆவி வெளியேறிவிடும். அப்படி அந்த அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய வல்லமை பலனை கர்த்தர் அந்த நேரத்திலே தாவீது ராஜாவுக்கு கொடுத்தார். இன்னும் அவர் ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கங்களின் வாய்க்கும் கரடிகளின் வாய்க்கும் தன்னுடைய ஆடுகளை விலக்கி பாதுகாத்தார். அவ்வளவு வல்லமை கர்த்தர் கொடுத்திருந்தார். இன்னும் பெலிஸ்தியரோடு யுத்தம் நடக்கும்போது இந்த சவுல் தன்னுடைய மாம்ச புயத்தை நம்பி யுத்தம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தான். ஆனால் கர்த்தருக்காக சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ எனக்காக தாவீதை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தருடைய பிரதிநிதியாக தாவீதை கர்த்தர் மாற்றி
இந்த தாவீது அந்த கோலியாத்தை ஒரு சிறு கூழாங்கல் எடுத்து கவன் மூலமாக எறிந்து அவனை வீழ்த்தினான். யுத்தம் பண்ணும்போது கோலியாத்திடம் சொல்லுவார் இந்த தாவீது, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உன்னை எதிர்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெயம் எடுப்பார். அப்படி கர்த்தருடைய நாமத்தின் மேல் அவர் நம்பிக்கையாக இருந்தார். இன்னும் அவர் கர்த்தருக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று மனதிலே நினைக்கும்போது பிதாவானவர் அதை உறுதிப்படுத்தி தாவீதுக்கும் ஒரு வீட்டை கட்டுவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து அவருடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கும்படியாக செய்து தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். அந்த அளவுக்கு தாவீதை அவர் உயர்த்தினார். இப்படியாக கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை, விசுவாசம், எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பது, கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிறைந்து கொண்டிருப்பது, இன்னும் தன்னுடைய வருங்காலங்கள், வருங்காரியங்கள், கிறிஸ்து பிறப்பதை குறித்து, அவர் மக்களை ரட்சிப்பதை குறித்து எல்லாம் அவர் பரலோக பரம பிதாவின் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு ஏராளமான சங்கீதங்களை எழுதி நமக்கு ஆலோசனை தந்தருளியவர். இப்படியாக அவர் ஆவிக்குரிய அனுகூலங்களை, அனுபவங்களை அவர் ருசி பார்த்தவர், ருசித்தவர். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும், செய்த கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக, அபிஷேகத்துக்காக அவர் எப்பொழுதும் கர்த்தரை நன்றி செலுத்துகிறவராக, கர்த்தருக்கு எப்பொழுதும் ஆராதனை செய்கிறவராக, துதி பாடல் பாடுகிறவராக அவர் இருந்தார். நல்லவர் என்று ருசித்து பார்த்தார் தன்னுடைய வாழ்க்கையிலே. அப்படியானால் ருசி பார்த்தல் என்றால் என்ன? இந்த பூமியிலே ருசி பார்த்தல் என்றால் ஒரு விருந்து உபசரணைகள் நடக்கும். ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு விருந்து சமைப்பார்கள். விருந்து சமைக்கும்போது அந்த எல்லா உணவுகளையும் சிறிது அந்த ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்து அவர்கள் ருசி பார்ப்பார்கள். எல்லாம் அந்த சுவை சரியாக இருக்கிறதா என்று அவர்கள் சோதிப்பார்கள். பார்க்கும்போது சேர வேண்டிய சேர்மானங்களை சேர்த்து சரியாக இருந்துவிட்டால் அதுதான் ருசி. அந்த 10,000 பேருக்கும் அவர்கள் பரிமாறும்போது அவர்களுக்கு இந்த ருசியில் நம்ம சமைச்சு கொடுத்துருக்குறோங்கிறது இவங்களுக்கு தெரியும். அது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ருசி பார்ப்பார்கள். அது ருசி பார்த்தல். அவ்வளோவும் சாப்பிட முடியாது. அது ஒரு ருசி பார்த்தல். இப்பொழுது சமீபத்திலே இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தினத்தந்தி நாளிதழ் படிக்கும்போது புதுச்சேரியிலே ஒரு குடும்பத்தில் தன்னுடைய மருமகனுக்காக 470 விதமான உணவுகளை விதவிதமான சுவையோடு தயார் செய்து மருமகனுக்கு கொடுத்தார்கள். ஃபோட்டோ எல்லாம் போட்டிருந்து பார்த்தேன். உலக மனுஷர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படியாக விதவிதமான உணவுகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார்கள், மகிழ்விக்கிறார்கள், கழிவுறுகிறார்கள். அப்படியானால் பரலோக பரமபிதா நம்மை படைத்தவர் மனுஷருக்கு ஆவிக்குரிய அனுகூலங்களை ஏராளம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியாக உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம படிக்கும்போது முன்னோர்கள் ஆபிரகாமில் இருந்து மோசே, தானியேல், யாக்கோபு, சாமுவேல், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள், எலிசா, எலியா, மிகாயா, இன்னும் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் கர்த்தருடைய அன்பை விதவிதமாக ருசி பார்த்தவர்கள், அவருடைய மகிமையை கண்டவர்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள், அதைத்தான் பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள். ஆபிரகாமை பார்க்கும்போது அவர் விசுவாசிகளின் தகப்பன். தனக்கு 75வது வயதில் குழந்தை இல்லாதிருந்த போதும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி 100 வயது வரை பொறுத்தே இருந்தார். ஆகவே 100வது வயதில் அவருக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஈசாக்கு கொடுக்கப்பட்டார். அப்போ இந்த 25 வருடமும் கர்த்தரிடம் பொறுமையோடு காத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், கர்த்தர் எனக்கு கிரியை செய்வார் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு விசுவாசித்து காத்திருந்தார். கர்த்தர் ஈவுகளை கொடுத்தார். ஏன், இன்னும் சொல்லப்போனால் பகலின் உஷ்ண வேளையிலே ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே இருக்கும்போது 3 பேர் வருகிறார்கள், 3 புருஷர்கள். அதிலே 2 பேர் தேவ தூதர்கள், ஒருவர் கர்த்தர். ஏனென்றால் அந்த அதிகாரத்திலே தெளிவாக இருக்கும். 2 பேருக்கும் 3 பேருக்கும் இவர் உணவளித்து சந்தோஷப்படுத்துகிறார். கர்த்தர் இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குறித்து பேசுகிறார். மற்ற 2 பேரும் சோதங்கொமரோ பட்டணத்தை பார்த்து அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவருக்கு முன்பாக நின்றார். இந்த பட்டணத்தை அழிக்கும் முன்பாக நான் என்னுடைய சிநேகிதன் ஆபிரகாமுக்கு தெரிவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவரோடு பேசுகிறார். 10 நீதிமான்கள் வரை இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கக்கூடிய அளவுக்கு பொறுமையோடு கர்த்தர் பேசுகிறார். இப்படியாக நேருக்கு நேராக நின்று தூதன் ரூபத்திலே கர்த்தர் வந்து ஆபிரகாமோடு பேசினார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுவார், என்னுடைய நாட்களை காண ஆபிரகாம் ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். 2000 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனுஷகுமாரனா பிறக்கும்போது ஆபிரகாம் இல்லை. அப்போ எப்பொழுது கண்டு களி கூர்ந்தார் என்றால் ஆபிரகாம் காலத்திலே, தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்திலே அந்த ஆபிரகாம் கர்த்தரை கண்டு களி கூர்ந்தார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். ஆபிரகாம் சிநேகிதன் என அழைக்கப்பட்டார், விசுவாசத்தில் வல்லவன். ஆகவே நம்மையும் கர்த்தர் விசுவாச சந்ததியிலே கொண்டு வந்திருக்காரு. நாமும் கர்த்தருடைய வருகைக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்காக நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். இப்படியாக அந்த கர்த்தரை தரிசித்தவர் ஆபிரகாம், சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர், கர்த்தரால் சாட்சி பெற்றவர். யாக்கோபு பார்த்தால் அவர் கர்த்தரோடு போராடினவர், ஜெயம் எடுப்பதற்கு. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று அந்த கர்த்தரோடு போராடி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டவர். தூதர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் ஏறி இறங்குவதை அவர் பார்த்தார், பெத்தேலிலே பார்த்தார். அப்படிப்பட்ட அனுபவம் அவர் வீட்டுக்கு வரும்போதும் போகும்போதும் தூதர்கள் வந்து சந்தித்தார்கள் என்று இருக்கிறது. இப்படியாக தூதர்கள் அனுபவத்தை, அந்த பரலோக அனுபவத்தை பெற்ற மனுஷர் யாக்கோபு. ஆகவே அவர் யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்பட்டார், ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்பட்டார். ஏன், மோசேயை பாருங்கள், அவரும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் காத்திருந்து அவருடைய முகம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது அவருக்கு முகத்தை பார்க்கக்கூடாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் அவருடைய முகத்தை மூடியிருந்ததாம். அவர் ஒரு டவல் போட்டு மூடியிருப்பாராம். அந்த அளவுக்கு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்த போது கர்த்தருடைய மகிமையை இவர் கண்டவர். உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய அவர் கடந்து போகும்போது கர்த்தருடைய மகிமையை கண்டவர். யோசேப்பு பார்வோனின் வீட்டிலே உண்மையும் உத்தமமுமாய் நடந்து அங்கு அந்த பாவத்துக்கு விலகி ஓடி தன்னை காத்து கொண்டது போல, அந்த பார்வோனுக்கு உண்மையாக இருந்தது போல இந்த மோசேயும் கர்த்தருடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்திருப்பார். அவன் சாந்த குணமுள்ளவன், சாந்தம், ஆவியின் அந்த கனிகளில் வரக்கூடியது அந்த சாந்தம். யோசேப்பை பார்த்தால் அந்த நற்குணம் நிறைந்தவன், துர்க்குணம் நீங்க ஓடினவர், பாவத்தை விட்டு விலகி. இப்படியாக மோசே கர்த்தருடைய சாயலை கண்டார், முகத்தின் பிரகாசத்தை அடைந்தார். இப்படி பரலோக உன்னத அனுபவங்களை அவர் ருசி பார்த்தார், அனுபவித்தார். இன்னும் தூதர்கள் உண்ணும் உணவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். சாதாரண மனிதர்கள் 470 விதமான உணவை தன்னுடைய குடும்பத்தினருக்கு விருந்து வைக்கிறார்கள். கர்த்தரோ தூதர்கள் சாப்பிடக்கூடிய
அந்த மன்னாவை உணவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து ஆதரித்த பரலோக அனுபவங்கள், பரலோகத்தை ருசி பார்ப்பது. இது எலிசாவை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும். யோர்தானிலே 50 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களுக்கு எல்லாம் தெரியும். எலிசா இப்பொழுது அக்கினி ரதத்தில், அக்கினி குதிரைகளின் மேல் ஏறி பரலோகத்துக்கு போகிறார் என்று தெரியும். எலிசாவுக்கு தெரியும். அப்போது மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அக்கினி குதிரை, அக்கினி ரதம் சாதாரணமாக நமது மனித கண்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியது. அந்த ஈவுகளை எலியா அனுபவித்தார், மற்றவர்களும் பார்க்கும்படியாக கிருபை செய்தார். அதே போல தான் எலிசா கூட எலியாவின் அந்த வஸ்திரம் அவர் மேல் விழுந்தபோது கூட அந்த அபிஷேகம் இரட்டிப்பாய் இறங்கியது. ஒரு வஸ்திரம் விழுந்தது, அந்த அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் இவருக்கு இரட்டிப்பாய் விழுந்தது. பரலோக அனுபவங்கள் அபிஷேகம் எல்லாம். ஏன், அந்த எலிசாவின் வேலைக்காரன் கூட இந்த எலிசாவை பிடித்து கொண்டு போகும்படியாக சமாரியா ராஜா தன்னுடைய இராணுவத்தை, குதிரை படைகளையும் அனுப்பியிருப்பார். ஆனால் எலிசா கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணும்போது எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு அந்த மலையை சுற்றிலும், எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் இருப்பதை அந்த வேலைக்காரன் கண்டார். எவ்வளவு பெரிய ஆனந்த பாக்கியம்! இவைகளெல்லாம் அந்த பரலோக அனுபவங்கள், ருசி பார்த்தல். குதிரைன்னா, அக்கினி குதிரைன்னா எப்படி இருக்கும், ரதம்னா எப்படி இருக்கும், தூதர்கள் எப்படி இருப்பார்கள், அபிஷேகம் பெற்ற வல்லமை எப்படி. ஏன், சிம்சோன் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் வல்லமை இறங்கும்போது 1000 பேரெல்லாம் நிஸ்சாரமாக கழுதையின் தாடை எலும்பை கொண்டு கொன்னார். அப்போ அந்த ஆவியானவர் தனக்குள் இறங்கும்போது, நமக்குள் இறங்கும்போது இவ்வளவு வல்லமை வெளிப்படுது. சாதாரண மனித சரீரத்துக்குள் இவ்வளவு வல்லமை வெளிப்படுகிறது. பரலோக அனுபவங்கள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மீகாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் அவர் பார்க்கிறார். ஆகாப் அழியும்படியாக சூழ்நிலை உருவாகிறது. அந்த நேரத்திலே மீகாயா தீர்க்கதரிசி ஆகாபினிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது: கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம், அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். பூமியிலிருந்து அவர் வானத்தை பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த மகிமை, அந்த சாயலை காண்கிறார். அவருடைய இடது பக்கம் வலது பக்கம் பரம சேனைகள், இராணுவ சேனைகள் எல்லாம் அப்படியே நிற்கிறதையும் இவர் பார்க்கிறார். எதற்கு? இந்த ஆகாபை அழிப்பதற்காக அவர்களுக்குள் பேசுகிறார்களாம். ஏன், புதிய ஏற்பாட்டிலே ஸ்தேவான் கூட கல்லெறியும் போது அவர் முழங்கால் படியிட்டு சொல்லுவது, இதோ வானம் திறந்திருக்கிறதையும் பரலோக பரமபிதா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற அவருடைய மகிமையையும் அவர் பக்கத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவேற்பதற்காக எழுந்து நிற்பதையும் காண்கிறேன் என்று சொல்லுவார். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம்! பரலோகத்தை கண்டவர்கள் இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் பரலோக அனுபவங்களை பெற்றவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும். இஸ்ரவேலர் சீனாய் மலையிலே கர்த்தருடைய மகிமையை, அக்கினி பற்றி எரிகிறதை இஸ்ரவேல் கண்டார்கள். மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக ஆவியானவர் வழிநடத்துதனை கண்டார்கள். ஏன், சாலமோன் கூட தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை நடக்கும்போது ஆசாரியர்கள் அங்கு நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவ மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று என்று எழுதியிருக்கிறது. இந்த தேவ மகிமைக்கு முன்பாக நிற்கவில்லை. ஜனங்கள் பார்க்கிறார்கள். ராஜாவிலிருந்து ஆசாரியர்கள் இருந்து எல்லோரும் கவனிக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு தெரிகிறது. ஆமேன். இப்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளாகட்டும், ராஜாக்களாகட்டும், சாதாரண வேலைக்காரர்களாகட்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாகட்டும், கர்த்தரை பற்றி கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை,
அபிஷேகத்தை, பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த பரலோக மேன்மைகளை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் பழைய ஏற்பாட்டு இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம், என் தானியலும் அப்படித்தான். சிங்க கெபிகளுக்குள் அவரை பாதுகாத்து தூதன் பக்கத்திலே இருந்தார். அக்கினிக்குள் அவர் 3 நண்பர்களையும் போட்டபோது தேவதூரன் கூடவே இருந்தார். 4 பேராக தெரிந்தார்கள். இப்படியாக இவர்கள் எல்லோரும் பரிசுத்த பரமபிதாவின் ஆவியின் அனுகூலங்களை, வல்லமைகளை, பரலோக அனுபவங்களை அவர்கள் ருசித்து பார்த்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்தார்கள். ஆமேன். தற்போதைய கால இந்த நிலவரப்படி நாம் அனுபவிக்கிறோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பரலோகம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, எங்கள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ஏன் ரட்சிக்கப்படாத சில பேர் கூட பரலோக அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கொடுக்கப்படக்கூடிய காரியங்கள். லூக்கா 11:20 இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பிசாசுகளை விரட்டும்போது, தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவ ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறபடியால் பிசாசுகளை துரத்துகிறார். தேவ ஊழியர்கள், ஏன் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிகள் கூட பிசாசுகளை துரத்துகிறார்கள் அல்லவா? தேவ ஊழியர்கள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள் என்று ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுத்த வரத்தின்படி இந்த பிசாசுகளை துரத்துகிறார்கள். அப்படி என்றால் தேவனுடைய விரலினால் அவர்கள் துரத்துகிறதா இருக்கிறபடியினால் கர்த்தருடைய வல்லமை, அதாவது கர்த்தர் வார்த்தை வடிவானவர் அவர்களுக்குள் இருக்கிறார் என்றே அர்த்தம். அல்லேலூயா. ஆம். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும், உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாராம். அது உண்மை. பரிசுத்த ஆவியினால் உண்டான ஆசீர்வாதங்கள் தான் இவைகள். ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள், அபிஷேகம், பிசாசுகளை துரத்துவது, ஜெயம் எடுப்பது, இவைகள் எல்லாம் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பது, ஜெபத்தின் மூலமாக மற்றவர்களை விடுவிப்பது, சாபபாவ கட்டுகளிலிருந்து, நுகங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, இவைகள் எல்லாம் உன்னதங்களிலிருந்து உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை நிரப்பியிருக்கிறார், நிறைத்திருக்கிறார். அதை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை நாடுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, தெரியாது என்று யாரும் மறுதளிக்க முடியாது. தேவ ஊழியர்களிடம் போகிறோம், நமக்காக பாரப்பட்டு செபிக்கிறார்கள், விடுதலை கிடைக்கவில்லையா, நோய்கள் குணமாகவில்லையா? சாட்சிகள் எத்தனையோ லட்சக்கணக்கான சாட்சிகள் ஒவ்வொரு நாளும் உலகத்திலே உருவாக்கி கொண்டே தான் இருக்கப்படுகிறது. வியாதிகள் குணமாகிறது, பிசாசுகள் துரத்தப்படுகிறது, சமாதானம் கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது. நாம் வேதம் படிக்கும்போது, தியானிக்கும்போது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆவியானவர் விளக்கி தருகிறார். யார் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு காட்டி கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும்போது அவர்கள் விடுதலை அடைகிறார்கள், பலவீனங்கள் மாறுகிறது, சமாதானம் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இவைகளெல்லாம் பரலோக அனுகூலங்கள், ஆவியானவருடைய துணை கொண்டு நமக்கு கிடைக்கிற அனுகூலங்கள். ஆகவே பரலோக அனுபவங்கள் நாம் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். தரிசனங்கள் மூலமாக நம்மை கொண்டு எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் நடப்பிக்கிறார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக. இவைகளெல்லாம் பரலோக பரிசுத்த அனுபவங்கள். ருசி பார்த்த கர்த்தர் நல்லவர் என்று நாம் ருசி பார்க்கிறோம். மகதலேனா மரியாள் கர்த்தருக்கு என்று காத்திருக்கும் போது, யோவான் 20 சொல்லியிருக்கும்போது, கர்த்தருடைய அந்த மறுரூப சரீரத்தை அவர் பாடுகள் பட்டு அடக்கம்
பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது அந்த ஒரு மறுரூபமான சரீரத்தோடு நிற்கிறார். முதலில் இந்த மகதலேனா மரியாளுக்கு யாருன்றே தெரியாது, ஆனால் இப்பொழுது காண்கிறாள். அப்போது இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப அந்த சரீரத்தை முதலில் பார்த்தவள் மரியாள் தான். மறக்க முடியுமா அவளால்? ஏன்? அதோடு தன்னுடைய சீஷர்களுக்கு நீ போய் சொல்லுன்னு சொல்லும்போது அந்த சீஷர்களுக்கெல்லாம் கர்த்தர் தன்னுடைய மறுரூபத்தை காட்டுகிறார். பரலோகத்துக்கு எழுந்தருளி போகும்போது கூட அவர்கள் பார்க்கிறார்கள் மறுரூபம் இப்படித்தான் இருக்கும் என்று. அப்போ நாமும் நித்திய காலம் வரும்போது, நியாயத்தீர்ப்பு காலம் முடிந்தவுடன் நாமும் பரலோகத்துக்கு போகும்போது இப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தில் போவோம் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கிறது அல்லவா? ஆமென். ஆம். அப்போஸ்தலரில் பவுல் சொல்லுவார், வானத்திலிருந்து பேரொளி என்னை சுற்றிலும் பிரகாசித்தது. இவர் இஸ்ரவேல் ஜனங்களை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை, நம்புகிறவர்களை எல்லாம் கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும்படியாக வந்திருப்பார். வழியிலே கர்த்தரானவர் இவரை சுற்றிலும் ஒரு பேரொளி இறக்கியிருப்பார். கண் பார்வை தெரியாது 3 நாள். இப்போ அதை அவர் சாட்சியாக சொல்லுகிறார். சாதாரண ஒளி அல்ல, உலகத்திலே காட்டுகிற ஒளி அல்ல, பரலோக ஒளி. பரலோகத்திலிருந்து பேரொளியை அவர் கண்டார். அவருடைய கண் பார்வை பார்க்கக்கூடாது இருந்தது. ஆம், இப்படிப்பட்ட அனுபவம் இதெல்லாம் பரலோக அனுபவங்கள். இயேசு கிறிஸ்து அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்தி தகுதி என்ன? முதலிலே உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை வேண்டும். உலகத்தில் தான் வாழுகிறோம், உலகத்திலிருந்து தான் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். எப்படி என்றால், தண்ணீரில் குளத்திலே தாமரை இலைகள், தண்ணீர் எவ்வளவு இருந்தாலும் அதில் ஒட்டாது, ஆனால் அதில் தான் இருக்கும், ஒட்டாது, மூழ்கி போகாது. அதே போல் நாம் இந்த உலக இச்சைகளில், ஆசைகளில், ஜீவனத்தின் பெருமை, ஐஸ்வர்ய, மயக்கம், இச்சைகள், இப்படி நாம் உலகத்தில் மூழ்கி போகாதபடி உலகத்துக்கும் நமக்கும், உலகத்துக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். கர்த்தரை முதன்மையாக கொண்டிருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை, அபிஷேகத்தை, வல்லமையை எல்லாம் ருசி பார்த்தவர்கள் எல்லாருமே கர்த்தரை முதன்மையாக, தாவீது சொல்லுவார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதே போல் கர்த்தர் தான் நமக்கு எல்லாம் என்று அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க முடியும். லூக்காவிலே எழுதியிருக்கும், லூக்கா 2ஆம் அதிகாரம் இந்த 8வது முதல் 15வது வசனம் படிக்கும்போது, மேய்ப்பர்கள் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். இரவிலே தான் ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என்று எழுதியிருக்கும். அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இப்பொழுது அவர்கள் தன்னுடைய ஆடுகளை மறந்து விட்டார்கள். சுற்றிலும் பிரகாசித்து கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு முன்பாக வந்து பயந்தார்கள், திடுக்கிட்டார்கள், நடுங்கினார்கள். பயப்படாதீங்கள், உங்களுக்கு சமாதானம். இப்படி இயேசு கிறிஸ்து இந்த பிறந்திருக்கிறார், பூமியில் சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வாழ்த்துதல் பண்ணும்போது, வானம் திறந்து வானத்தில் உள்ள சகல பரமச்சேனையின் திரள் அனைத்தும் அவர்களோடு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தியதான். வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். லூக்கா 2 படிக்கும்போது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி நற்செய்தியை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த க்ஷணமே பரமச்சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, பரமச்சேனை கர்த்தருடைய பிதாவினுடைய அந்த சேனைகள் எல்லாம் கர்த்தரை துதிப்பதற்காக, இந்த குழந்தையை பார்ப்பதற்காக இந்த தூதனோடே வந்து விட்டார்களாம். அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதன் பின்பு தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, அப்போது அவர் பரலோகத்துக்கு அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. அப்போ மேலிருந்து உன்னதத்திலிருந்து கீழே இறங்கி வந்து இந்த மேய்ப்பர்களோடு தூதர்களோடு அவர்களும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து குழந்தையை அப்படி பார்க்குறாங்க. கர்த்தரை வணங்கிவிட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்கிவிட்டு அவர்கள் பரலோகத்துக்கு ஏறினார்கள் என்று இருக்கிறது. அப்போது
இதுவரை கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சேனைகளின் கூட்டம், கர்த்தருடைய தூதர்களின் கூட்டம், அவர்கள் ஆராதிக்கிற அந்த சத்தம், அந்த துதி எல்லாவற்றையும் சாதாரண மனுஷர்கள், மேய்ப்பர்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது இவர்களுக்கு ஆடுகளை குறித்தே மறந்திருக்கும். ஒரு பிரிவினை. கர்த்தருடைய வெளிச்சம் இவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்துக்குள், அந்த பிரகாசத்துக்குள் தான் இவ்வளவு காரியங்களும், கர்த்தருடைய மகிமையான காரியங்களை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. ஆம், அப்படி உலகத்துக்கும் அவர்களுடைய ஆடுகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு இடையிலே கர்த்தருடைய வெளிச்சம் சுற்றிலும் பிரகாசித்ததாம். ஒரு இடைவெளி. லூக்கா 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லியிருக்கும். அந்த மறுரூப மலையில் இவர்கள் போகும்போது அந்த மேகத்துக்குள் இவர்கள் பிரவேசித்தார்கள் என்று எழுதியிருக்கும். ஆம், இவர்கள் 3 பேரும் இயேசு கிறிஸ்துவோடு சென்று 4 பேருமாக அந்த இயேசு மறுரூபமாகிற அந்த காட்சி எல்லாமே இவர்கள் பார்க்கிறார்கள். மோசே எலியா பேசுவதை கேட்கிறார்கள். இப்படியாக அந்த ஒரு மகிமை, கர்த்தருடைய மகிமை இவர்களை சுற்றிலும் இருக்கிறது. இங்கே நம்ம பார்ப்போம், இந்த தேவ ஊழியர்கள், சீஷர்கள் எல்லாம் பூமியிலே மலைக்கு கீழே இருக்கும்போது அவர்களை தேடி எத்தனையோ 1000 பேர் இருப்பார்கள். காரணம், அவர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலை, ஆசீர்வாதம், பிசாசு துரத்தப்படுவது, ஜெயம் கிடைக்கும். ஆகவே பொன்னு கொடுப்பதற்கு, பொருட்கள் கொடுப்பதற்கு, வெள்ளி கொடுப்பதற்கு, பணம் கொடுப்பதற்கு, உயர்ந்த வஸ்திரங்கள் கொடுப்பதற்கு, நிலத்தை கூட கொடுப்பதற்கு, வயல்வெளிகளை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஜனங்கள். காரணம், அவர்களுடைய வியாதி போயிட்டால் போதும், பிசாசுத்தனை நீங்கிட்டால் போதும், தேவ சமாதானம் கிடைத்தால் போதும் என்று இவர்களுக்காக, அந்த சீஷர்களுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் 3 சீஷர்களும் கர்த்தருடைய மகிமைக்குள் இருக்கிறார்கள். இப்பொழுது பேதுரு சொல்லுவார், நாம் கர்த்தருக்கு, எலியாவுக்கு, மோசேக்கு கூடாரம் அமைத்து நாம் இங்கே இருப்போம் என்று. காரணம், அவர்களுக்கு அந்த மலையை விட்டு கீழே இறங்குவதற்கு விருப்பமே இல்லை. அந்த உலக அந்த மேன்மைகள், இவர்களுக்கு வர வேண்டிய அந்த மேன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லை. காரணம், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் இருக்க அவர்கள் விரும்புகிறார்கள். பரலோக அனுபவங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். அந்த ருசி பார்த்தாச்சு. அந்த பரலோக ருசின்னா என்னதுன்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு பெரியதாக தெரியவில்லை. இதுதான் நமக்கும் வேண்டியது. நானும் ஒரு முறை சபையில் போய் கர்த்தரை ஆராதித்து விட்டு காலையிலே 8:30 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வரத நேரத்தில் இருந்து, வீட்டுக்கு வந்ததிலிருந்து சுமார் மாலை 6 மணி வரை கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்தேன். அப்படியே நடந்து வரும்போது அந்த வானமெல்லாம் அப்படி வெறுமையாக தெரிகிறது. மனிதர்களெல்லாம் பார்க்கும்போது, நடந்து வரும்போது மனிதர்களை பார்க்கும்போது பெரிதாக அலட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் அலட்டி கொள்ள, நம்ம மற்றனா ஒவ்வொரு நேரம் பார்த்து ஒவ்வொருத்தரையும் ஒரு எடை போடுவோம், மார்க் போடுவோம், அல்ல ஏதாவது அவர்களை குறித்து நினைப்பு. இது அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ரம்மியமாக வருது. காலையில் செய்தித்தாள் கூட படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ராத்திரி 6:30 மணிக்கு பிறகு தான் படித்தேன். வீட்டுக்கு முன்னாலே செய்தித்தாள் இருக்குது, படிக்க தோணலை. வேறு போய் படுத்து தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், வேறு கதை புக்கு படிக்கணும், அல்ல சும்மா இருக்கணும், அந்த எண்ணமே இல்லை. அப்படியே வந்த உடனே பைபிளை எடுத்து படிக்க தொடங்கினது, தியானிக்கிறது, குறிப்பெடுக்கிறது, அப்படி ஒரு ரம்மியமாக இருந்த உலக கவலை ஒன்றும் இல்லாமல் அப்படி நம்ம அந்த காற்றில் மிதக்கிற ஒரு அனுபவம், ரம்மியமாக அப்படியே இருந்தேன். மத்தியான வேளையில் மனைவி சபைக்கு போயிட்டு வந்து ஆகாரம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிக்கிட்டு பைபிளே தான் இருந்தது. ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. சாயங்காலம் 6 மணி வரை இந்த டேபிளில் தான் இருந்து நான் பைபிள் படித்து தியானித்து கொண்டு இருந்தேன். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்தேன். சாதாரண ஒரு ஊழியக்காரனாக என்னை கர்த்தர் எப்படி நிரப்பும்போது 24 மணிக்கூரம் கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்கிற உங்கள் சபை ஊழியர், இன்னும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர், சுவிசேஷர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கர்த்தர் நிரப்பியிருப்பார், ஏன் விசுவாசிகள் கூட எங்களெல்லாம் அந்த அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய இவைகளெல்லாம் பரலோக அனுபவங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வதில் என்பது பரலோக அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுகூலங்கள். பரலோகத்தை நாம் காணாமல் இருக்கலாம், ஆனால் பரலோக அனுபவங்களை நாம் ருசிக்கிறோம், ருசி பார்க்கிறோம் வாழ்க்கையில். ஆமேன், ஆமேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தில் இயேசுவிடம் சீஷர்கள் கேட்பார்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்?
அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் இருக்கிறதாம். நாம் அதை ஒத்துக்கொள்வோமாம்? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருந்தால் நமக்கு ஏன் இந்த பாடுகள், வேதனைகள், வலிகள், போராட்டங்கள், அவமானங்கள், சேதாரங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள், பாரங்கள் என்று நாம் நம்முடைய உலக பிரகாரமான ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு இருப்போம். ஆனால் சீஷர்கள் கேட்கும்போதே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதே. அப்படி என்றால் அது உண்மைதான். தேவனுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானித்து அவருடைய திருவிருந்திலே பங்கு பெற்றிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை நாம் நம்முடைய நமக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அறிக்கை இடுகிறோம். ஊழியர்கள் மூலமாக நம் மூலமாக பிசாசுகள் துரத்தப்படுகிறது. அதை சாட்சியாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அது பரவுகிறது. ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்துகிறோம். அபிஷேகத்தால் நிரம்பி அந்நிய பாஷைகள் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இவைகள் எல்லாமே அந்த விடுதலை, சமாதான, ரட்சிப்பு எல்லாம் கிடைப்பது கர்த்தருடைய அனுகூலம், ஆவிக்குரிய அனுகூலங்கள். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. அதை உறுதிப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே, அதை உறுதிப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஒன்றும் நம்ம கண்ணில் காண இல்லையா, காதுகளை கேட்கலையா, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் 10வது வசனம் சொல்லியிருக்கிறது, நமக்கோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும், ரட்சிக்கப்பட வேண்டிய இருக்கிற ஒவ்வொருவருக்கும், கர்த்தரை தேடுகிற, ஆராதிக்கிற, துதிக்கிற, மகிமைப்படுத்துகிற, சாட்சியாய் மாறுகிற ஒவ்வொருவருக்கும் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனுபவங்கள் இருக்கும். சபைக்கு போகிறவர்கள், ஜெபிக்கிறவங்களுக்கு, வேதம் படிக்கிறவர்களுக்கு, தியானிக்கிறவர்களுக்கு, சாட்சியாக நடக்கிறவர், விசுவாசிகளாக இருந்தாலும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும், தேவன் தம்முடைய ஆவியினாலே அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். யாருக்கு? நமக்கு. அப்போ நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் முக்கியம். வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அவை கர்த்தர் உறுதிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அதில் நிலைத்திருக்க, தரித்திருக்க, அதை விடாதபடி இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 எபிரேயர் 6வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பரம ஈவை அவர்கள் ருசி பார்த்தார்கள், பரிசுத்த ஆவியின் அனுகூலங்களை பெற்றார்கள். ஆனாலும் கர்த்தரை மறுதலித்து சிலுவையில் அறைந்தார்கள். அப்படியானால் இப்பொழுது பெந்தைக்கோஸ்தை கால அனுபவத்தில் நாம் வாழ்கிறோம். பரிசுத்த ஆவியை ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவி மலை போல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரட்சிப்பு ஏராளம் நடந்து கொண்டே இருக்கிறது. விடுதலை கிடைத்து கொண்டே இருக்கிறது. பிசாசுகள் துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தேவன் நியமிக்கப்பட்ட 5 விதமான ஊழியர்களும் விசுவாசிகளும், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் கர்த்தருக்கு என்று எழும்பி ஊழியம் செய்கிறார்கள். ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியின் அனுகூலங்கள், அடையாளங்கள் ஏதாவது ஒரு வகையில் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படியானால் இதை மறுதலிக்கிறவர்களாக நாம் மாறினால் மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த லிஸ்ட்டில் நம்மளாம் சேர்ந்துருவோம். அப்போ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமேன், ஆமேன். ஆம், கர்த்தர் சொல்லியிருப்பார், நீங்கள் கிறிஸ்துவனுடைய எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேட வேண்டும். உலகத்திலே தான் வாழ்கிறோம்.
நாம் உலகத்திலே வாழும் நாட்களெல்லாம் நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை செய்ய வேண்டும், வருமானம் ஈட்ட வேண்டும், குழந்தை குடும்பங்கள் மனைவி பிள்ளைகள் இருந்தால் அவர்களை காப்பாற்ற வேண்டும், வழி நடத்த வேண்டும், சபைக்குரிய ஆவிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் பூமியிலே நியமிக்கப்பட்டவைகள். இருந்தாலும் நம்முடைய மனம், நம்முடைய இருதயம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த பரமபிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பது அந்த மேலான இடத்தில் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய இருதயத்தை அங்கே திருப்ப வேண்டும். அவர் நல்லவர், அதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, எப்படிப்பட்ட அந்த ஒரு பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதாகமத்திலே ஒரு வசனம் இருக்கும். 1 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதிலே தேவ ஊழியர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், பணிவிடை செய்கிறவர்கள், ஆரோனை குறித்து கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கு, என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கு என்று சொல்லியிருப்பார். நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், மகிமைப்படுத்துகிறவர்கள், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்கள், அவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள், ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவதற்காக. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை, பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காப்பதற்கு. பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலம் நமது இருதயம். ஏனென்றால் கர்த்தர் இதிலே நம்முடனே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய ஆவியாத்மா சரீரம் கர்த்தருடைய பார்வையில் இப்பொழுது யார்? புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து திரைச்சிலையை கிழித்த பிறகு எல்லோரும் போய் அங்கே இருந்து தூபம் காட்டி பலியிடுவதல்ல, துதித்தல் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலி. அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார், நம்முடைய ஆவியாத்மா சரீரத்துக்குள் வாசம் பண்ணுகிற விரும்புகிறார். இந்த ஸ்தலத்தை, பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான இந்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கொள்ளணுமா? அது எழுதியிருக்கார். பரிசுத்தம் 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 வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கோம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போது பரிசுத்தத்துக்கு பரிசுத்தமான இந்த ஆவியாத்மா சரீரத்தை, ஏன் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான இந்த ஆவியாத்மா சரீரம் என்று சொல்லுகிறோம் என்றால், பரிசுத்தருடைய சுவாசமும் ஜீவனும் தான் நம்மிடம் இருக்கிறது. அதை ஆதாம் இழந்து போனார். மீண்டும் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்திருக்கிறார் தம்முடைய இரத்தத்தை சிந்தி. ஆகவே அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தமான இந்த ஸ்தலத்தை நம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் நம்மை ஆவியாத்மா சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? ஆம் அன்பானவர்களே, யோவான் 20ஆம் அதிகாரம் 29 தோமாவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவார். முதலில் அவர் நம்ப மாட்டார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி விட்டார் என்றதே நம்ப மாட்டார். இப்படி இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து சொல்கிறார். இப்பொழுது தோமா இயேசு கிறிஸ்துவை கண்டு விசுவாசிக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பதில், தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆம் அன்பானவர்களே, நாம் அவரை காணாமல் இருக்கலாம். ஏன், இன்னும் சில பேர் ரட்சிக்கப்படாமலே இருக்கலாம். பெரிய ஆவிக்குரிய அனுகூலங்களை பெரிய அளவில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு அனுகூலங்களை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். அதை நாம் உணராமல் அல்லது உணராமல் அல்லது மறந்தும் போயிருக்கலாம். ஆனால் நாம் காணாமல் இருந்தாலும் கர்த்தரை முழுமனதோடு விசுவாசிக்க வேண்டும். ஆம், அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். இதைத்தான் தாவீது சங்கீதத்திலே சொல்லியிருப்பார். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். ஆம்,
கர்த்தர் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நல்லவர் என்று நாம் ருசித்து கொண்டே தான் இருக்கிறோம். இதை சாட்சியாக மற்றவர்களுக்கு அறிவிப்போம். பாக்கியவான்களாக மாறுவோம். ஆமேன். அல்லேலூயா.